தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இளம் பேய்கள் மிரட்டும் தமிழ் சினிமாவில் அப்பத்தாக்கள் இடம்பெறும் படங்கள் மிக குறைவு என்றாலும் தண்டட்டி, பேச்சு போன்ற படங்கள் இவர்களுக்கான பெருமை அடையாளம். நடிப்பிலும் உருவத்திலும் மிரட்டிய பேச்சு அம்மாவாக சீனி அம்மா அவர்களை வணக்கமுடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரசிக பெருமக்களை, எனக்கு வயசு 90 வயசு. நான் ஏற்காட்டு மலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறி நான் நடித்தேன் தெரியும் எல்லாத்துக்கும். அந்த மலையில் ஏற முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து வந்தோம். எல்லாருமே என்னை மன்னிக்கவும், எல்லாம் நடிங்க, எல்லாம் பாருங்கள், எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க. நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்கள். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. நன்றிம்மா. இன்னும் நீங்கள் நிறைய நல்ல படங்கள்லாம் நடிக்கணும், எங்களோட ஆசையும் கூட. நன்றி நன்றி நன்றி. நிறைய நடிக்கிறீங்க. இன்னும் இப்போ கூட கூப்பிடுங்க, மலைக்கு வரேன். படம் 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 இருக்கு படம். இப்ப கூட ஏறுறேன். பாலசரவணன் ரொம்ப கம்மியான சீன் தான், உங்களுக்கு தான் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காமா? ஆமா, நீங்க பாத்தீங்கல்ல எப்படி ஏறினேன் மலையில இருந்து, அதெல்லாம் ஏறுவேன். பாலசரவனுக்கு பக்கு பக்குங்குதா? என்னப்பா இன்னும் நடிக்கணும் நான். நன்றி எல்லாத்துக்கும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கனா காணும் காலங்கள் சின்னத்திரையில் மிகப்பெரிய அடையாளம் இவருக்கு. குட்டிப்புலி தொடங்கி விலங்கு, தெய்வ மச்சான், துணிவு என்று தொடங்கும் வெற்றி படங்கள். காமெடி டு கதாபாத்திரம் ரோலில் காட்டு வழி பயணம். மழைவாழ் மக்கள் மாறியாக வந்து நின்ற பாலமுருகன். வெள்ளந்தியான நடிப்பும் கொள்ளை சிரிப்பும் கோடம்பாக்க கதைகளில் இனி பாலசரவணன் பழிச்சிடுவார். அன்புடன் அழைக்கிறோம் கதை நாயகன் பேச்சி பாலசரவணன் அவர்களை. அதான் பயந்துட்டேன் மேடம். நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷன். பாலமுருகன் ஓகே, தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி மேடம். நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷன், மகிழ்ச்சியாக இருக்குது. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கங்கள். தேவ் பேசினாப்புல எல்லாத்தையும் பேசிட்டாப்புல, இருந்தாலும் நம்மளும் சிலதை பேச முயற்சி பண்ணோம். இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான், கோகுல், இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர், அதுக்கப்புறம் நம்ம விஜய், விக்கி, அவர் இன்னொரு ப்ரொடியூசரு, அவர் யூஎஸில் இருக்காப்புல, அங்கேருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நாங்கள் ஒன்று தான் யோசிப்போம், படம் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும், இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது, உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ நீங்கள் எல்லாரும் தான் இதுக்கு காரணம். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய ரிவ்யூஸ், உங்களுடைய விமர்சனங்கள், வேர்ட் ஆஃப் மவுத், இது மூலமாக போய் பார்த்த பார்வையாளர்கள், ஆடியன்ஸ், மக்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே சாயந்தரத்தில் இருந்தே முதல் நாள் சாயங்காலத்தில் இருந்து தேட்டர் விசிட் பண்ணோம். டீமாக கிட்டத்தட்ட 15 பேரை போய் எல்லா தேட்டரும் எல்லா தேட்டர்லையும் படம் முடியும் போது சாயந்தரமாக, அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ என் டைமில் போய் நின்று பார்த்தோம். நாங்கள் பார்த்த எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் நாங்கள் லூக்ஸ் ஃபினிக்ஸ் மாலில் பார்க்குறோம். 100% ஃபுல். குழந்தைங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது, மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக எங்ககிட்ட தியேட்டர் விசிட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக எழுதுகிறாங்க. அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும், பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுகிறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப
ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்கள் பத்திரிகை, யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள், ரிலீஸ் பண்ண படங்கள், எந்த படமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுறீங்க. அந்த அன்பு நான் அந்த அன்புக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நன்றியாக தான் அதை சொல்ல முடியும். ரொம்ப பெரிய நன்றிகள். அது இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக எழுதுனீங்க. எல்லாருமே சில விமர்சனம்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபும் எழுதிருந்தீங்க மாரி கதாபாத்திரத்தை பற்றி. பாலசரங்கன் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஊக்குவிப்பு. தொடர்ந்து நான் இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கிற தயாராக இருக்கேன். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும். உங்களுடைய அன்பு ஆதரவு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் தருவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் கதை சொல்லிட்டு இந்த கேரக்டர் சொன்னோன்னே சொல்லிட்டாரு, இந்த கேரக்டரோட மீட்டுக்குள்ளதான் இருக்கணும் பாலா அப்படின்னு. அந்த மீட்டுக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் அங்க போயிட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா, சேர்க்கும் போதெல்லாம் அவர் ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி, வேணாம் பாலா அது மாறி கிடையாது, அது பாலசரவணன் மாறி கேரக்டரா அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஒரு ஜெர்ரி கேரக்டர் இருந்துச்சு, ஜெர்ரின்னு ஒரு கதாபாத்திரம், ஒரு கேமரா வச்சுட்டு கேமரா தொலைச்சிருவாப்ல. சரி, அந்த கேரக்டருக்காவது நம்ம ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம், இன்புட் கொடுப்போம்னா அதுக்கு நீங்க கொடுக்காதீங்கன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக வர வச்சது, இந்த கதாபாத்திரத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கோகுல் வெயிலோன் என்டர்டைன்மெண்ட்டுடைய ப்ரொடியூசர், எங்கள் ப்ரொடியூசர் கோகுல் பினோய், அப்புறம் எங்கள் நண்பன் விஜய் கந்தசாமி, விக்னேஸ்வரன், மூணு பேருமே எனக்கு நான் அவங்க பேச நினச்சிக்காங்க. அவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 15-20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. என் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். ஸோ அதனால் இவங்க 3 பேரும் என் லைஃப்பில் கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போ நன்றி சொன்னால் வெளியே கலாய்ப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 3 பேரும் எனக்கு அறிமுகப்படுத்தின என்னுடைய உயிர் நண்பன் நம்ம பண்ணையாரம்பத்து சித்தா டைரக்டர் SU அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாளைய இயக்குனர் சீசன் 2க்காக அருண் ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாப்புல. அந்த 7 ஷார்ட் ஃபிலிம்லையுமே நான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடித்தேன். அதில் கோகுல் அந்த ஷார்ட் ஃபிலிம்களுக்கு சினிமாட்டோகிராஃபர், விக்னேஷ் எல்லா ஷார்ட் ஃபிலிம்லையும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருப்பார், விஜய் அசோசியேட் டைரக்டராக இருப்பார். ஸோ நாங்கள் எல்லாம் அருண் கிட்ட அந்த நாளைய சீசன் 2ல ஒர்க் பண்ணோம். அருண்னால எனக்கு இவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ அருணுக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இது ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணோம். இன்றைக்கி அது நல்லபடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10வது நாளை கடந்து போயிட்டுருக்கு, இன்னும் போகும். இதை சப்போர்ட் பண்ண வேரஸ் ப்ரொடக்ஷன்ஸ், முஜிப் சார், சங்கர் சார், அவங்களோட மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த படம் ஒரு நல்ல பிராண்டிங்காக ஒரு பரவலான ஒரு லெவலில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நல்ல ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்குன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கோவிந்த் சார் ரொம்ப நன்றி. SR பிரபு சார் ரொம்ப நன்றி. அப்புறம் மொத்த டீமுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்தி, இக்னேஷியஸ், அஸ்வின், ஜனா, தேவ், நம்ம நாட்டுராஜா பிரதர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மொத்த முயற்சி தான் இன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக, ஒரு சக்ஸஸ் மீட்டாக நடக்குது. இதை ஆதரிக்கிற உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.